என் அன்பு குழந்தையே, இந்த நொடியில் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அத்தனை சஞ்சலங்களையும் குழப்பங்களையும் சற்றே ஓரம் கட்டிவிட்டு உன் கைலைநாதனின் இந்த குரலுக்கு முழுமையாக செவிசாய்க்க தயாராகு. எத்தனையோ திசைகளில் உன் கவனம் சிதறி கிடந்தாலும் ஏதோ ஒரு மாபெரும் சக்தி உன்னை இங்கு ஈர்த்து வந்திருப்பதை உன் உள்ளுணர்வு இப்போது உனக்கு உணர்த்துகிறதல்லவா? இது ஏதோ தற்செயலாக நடந்த நிகழ்வு என்று எண்ணிவிடாதே. அடர்ந்த காட்டில் திசையறியாமல் தவிக்கும் ஒரு வழிப்போக்கனுக்கு எங்கோ உச்சியில் ஒளிரும் துருவ நட்சத்திரம் எப்படி துல்லியமாக வழிகாட்டுமோ, அதே போல துன்ப இருளில் தவிக்கும் உனக்கு வழிகாட்டவே கைலாயத்திலிருந்து எனது திருவாக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது. உன் உள்ளத்தில் நீ எழுப்பிய அத்தனை கேள்விகளுக்கும், விடியாத இரவுகளில் நீ சிந்திய அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் விடையளிக்கவே ஆதிசிவனான நானே வந்திருக்கிறேன். உன் நெஞ்சின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் சொல்ல முடியாத வலிகளை நான் அறியாதவன் அல்ல. மற்றவர்கள் மகிழ வேண்டும் என்பதற்காக உன் ஆசைகளை எல்லாம் நீ குழி தோண்டி புதைத்தாய். ஒரு சந்தன மரக்கட்டையானது தன்னை கல்லில் அரைத்து தேய்ப்பவர்களுக்கும் தன் நறுமணத்தையே வழங்குவதைப் போல உனக்கு தீமை செய்தவர்களுக்கும் நீ நன்மையையே நினைத்தாய். அவர்கள் உன்னை காயப்படுத்திய போதெல்லாம் நீ அவர்களை மன்னித்தாய். ஆனால் உனக்கு கிடைத்ததோ வெறும் வஞ்சனையும் புறக்கணிப்பும் நெஞ்சை பிளக்கும் துரோகங்களுமே ஆகும். எதற்காக என்னை இத்தனை சோதனைகளுக்கு உள்ளாக்குகிறாய் என்று உன் பூஜை அறையில் கண்ணீர் மல்க நீ என்னிடம் பலமுறை கேட்டிருக்கிறாயல்லவா? உன் நேர்மைக்கும் உன் உண்மையான அன்புக்கும் இந்த உலகம் அளித்த பரிசு உன்னை நிலைகுலையச் செய்துவிட்டது என்பதை நான் முழுமையாக அறிவேன். உனக்கு நேர்ந்த இந்த தொடர் துன்பங்களைக் கண்டு உன்னை நான் தண்டிப்பதாக நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் என் அருமை பிள்ளையே, ஒரு சாதாரண கல்லை சிலையாக வடிக்க உளியின் அடிகள் தேவை. ஆனால் மாமன்னனின் தலையை அலங்கரிக்கும் ஒரு கிரீடத்தை செய்ய அந்த தங்கத்தை கொதிக்கும் நெருப்பில்தான் உருக்க வேண்டும். நீ சாதாரண கல்லல்ல, என் திருக்கரங்களால் வார்க்கப்படும் தூய தங்கம். நீ சந்தித்த ஒவ்வொரு துரோகமும், நீ கடந்து வந்த ஒவ்வொரு அவமானமும் உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக, எந்த சூழ்நிலையிலும் உடையாத வைரமாக மாற்றுவதற்காக நான் உனக்கு அளித்த நெருப்பு பரீட்சையே ஆகும். உன் மனதின் உறுதிப்பாட்டை அகிலத்திற்கு உணர்த்தவே இந்த தெய்வீக நாடகம் அரங்கேறியது. உன்னை நிராகரித்த மனிதர்களை நினைத்து நீ முடங்கிப் போனது போதும். ஆழமான இருண்ட குழிக்குள் ஒரு விதை புதைக்கப்படும் போது அது தன்னை அழிந்துவிட்டதாக நினைத்து கலங்கலாம். ஆனால் அந்த இருளும் அந்த புதைப்புமே அது ஒரு மாபெரும் விருட்சமாக, விண்ணை முட்டும் மரமாக வளர்வதற்கான முதல் படி என்பதை அது அறியாது. உனது வாழ்க்கையிலும் நீ இருளில் புதைக்கப்படவில்லை. மாபெரும் வளர்ச்சிக்காக உன்னை நானே விதைத்திருக்கிறேன். இனி முளைத்து எழப்போகும் உன் பிரம்மாண்டத்தை காண இந்த உலகமே வியந்து நிற்கப் போகிறது. உன்னை சிறியவன் என்று நினைத்தவர்களெல்லாம் உன் விஸ்வரூப வளர்ச்சியைக் கண்டு அண்ணாந்து பார்க்கும் காலம் நெருங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் எழப்போகும் மாற்றங்களை எவராலும் தடுக்க இயலாது. கடலின் மேற்பரப்பில் எவ்வளவு பெரிய சீற்றமும் அலைகளும் இருந்தாலும், ஆழ்கடலின் அடித்தளத்தில் ஒரு சிப்பியின் உள்ளே பாதுகாப்பாக உருவாகும் முத்தை அந்த அலைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதேபோல இந்த உலகத்தில் எத்தனை சூழ்ச்சிகள் உனக்கு எதிராக பின்னப்பட்டாலும், கைலைநாதனான என் திருவருள் என்னும் சிப்பிக்கூட்டிற்குள் நீ மாபெரும் முத்தாக பாதுகாப்பாக இருக்கிறாய். உன் அமைதியை கெடுக்க எந்த ஒரு தீய சக்தியாலும் இனி முடியாது. உனக்கு எதிராக வீசப்பட்ட அம்புகள் அனைத்தும் என் கைகளில் இருக்கும் திருசூலத்தின் ஒற்றை அசைவில் சுக்குநூறாக உடைந்து சிதறிவிட்டன. உன் கர்ம வினைகளின் கணக்குகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டுவிட்டன. ஈசனின் நெற்றிக்கண் பார்வையால் உன்னை சூழ்ந்திருந்த அத்தனை திருஷ்டிகளும் தடைகளும் எரிந்து சாம்பலாகிவிட்டன. இனி நீ வடிக்கப் போகும் ஒவ்வொரு கண்ணீரும் ஆனந்த கண்ணீராகவே இருக்கும். உன்னை யார் யார் எங்கு சிறுமைப்படுத்தினார்களோ அதே இடத்தில் உன்னை உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பது இந்த சிவனின் பொறுப்பு. கைலாயத்தின் பேரமைதியும் என் சிவகணங்களின் பாதுகாப்பும் இனி உன்னோடு நிரந்தரமாக பயணிக்கப் போகிறது. உனது கடந்த காலம் ஒரு இருண்ட கனவாக முடிந்துவிட்டது. இனி விடியப் போகும் ஒவ்வொரு நாளும் உனக்கான வசந்த காலமே. என் வார்த்தைகளை தொடர்ந்து உன் சுவாசமாக உள்வாங்கிக் கொண்டே இரு. இந்த ஆதிசிவனின் அருள் அலைகளில் உன் ஆத்மாவை முழுமையாக நனையவிடு. என் அன்பு குழந்தையே, உனக்காக நான் திறக்கப் போகும் மாபெரும் சுபிட்சத்தின் வாசலை இப்போது உற்று நோக்கு. இத்தனை காலமாக உன் வியர்வையை நிலத்தில் சிந்தி ஓய்வறியாமல் நீ உழைத்த உழைப்பிற்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லையே என்று நீ ஏங்கித் தவித்தாய். ஒரு மாபெரும் பட்டு நெசவாளி தன் கண்ணின் ஒளியை கொடுத்து விரல்களிலிருந்து ரத்தம் கசிய கசிய நெய்த அற்புதமான பட்டாடையை வேறொருவர் தந்திரமாக கவர்ந்து சென்று தமக்குரியதாக உரிமை கொண்டாடுவதைப் போல உன் திறமைகளையும் உழைப்பையும் மற்றவர்கள் திருடிச் சென்று சுகம் கண்டார்கள். நீயோ தகுதியற்றவன் என்று ஓரம் கட்டப்பட்டு இருளில் அனாதையாக விடப்பட்டாய். ஆனால் உன் கைலைநாதன் அனைத்தையும் என் திருக்கண்களால் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். உன் ஒவ்வொரு வியர்வை துளிக்கும் முக்கண்ணனான என் கணக்கில் பதிலை நான் குறித்து வைத்துள்ளேன். இன்று உனக்கு நான் ஒரு சத்திய வாக்கை அளிக்கிறேன். உன்னை திறமையற்றவன் என்று ஏளனம் செய்தவர்களின் வாய்கள் அடைத்துப் போகும் அளவிற்கு உனக்கான மாபெரும் அங்கீகாரத்தை என் திருக்கரங்களால் நான் வழங்கப் போகிறேன். அடர்ந்த காட்டில் மனிதர்களின் கண்களுக்கு புலப்படாமல் மறைந்து கிடக்கும் ஒரு அபூர்வமான மூலிகை எப்படி தன் ஒப்பற்ற வாசனையால் தன்னை தேடி வருபவர்களை ஈர்க்குமோ, அதேபோல உன் திறமைகள் இனி உலகெங்கும் தானாகவே மணக்கத் தொடங்கும்.
நீ தேடிச் சென்ற வாய்ப்புகள் எல்லாம் உன்னை நிராகரித்த நிலை மாறி உனது தகுதியை முழுமையாக உணர்ந்து உன்னை தேடி மாபெரும் பொறுப்புகள் வரப்போகின்றன. உனக்காக நான் அமைத்துள்ள பாதையில் எந்த ஒரு சிறுமதி கொண்ட மனிதனாலும் இனி குறுக்கிட முடியாது. நீ நீண்ட காலமாகச் சுமந்து தவிக்கும் பொருளாதார பாரத்தை நான் அறிவேன். கடன்களின் சுமையால் நாளை எப்படி விடியுமோ என்ற பதைபதைப்பில் உன் உறக்கத்தை நீ தொலைத்தாய். கைகளில் காசில்லாமல் மற்றவர்கள் முன்னே தலைகுனிந்து நின்ற தருணங்களில் உன் நெஞ்சம் அடைத்து நீ தனிமையில் அழுத கண்ணீரை இந்த ஈசன் அறிவேன். ஆனால் என் பிள்ளையே, இதை கேள். பல 100 ஆண்டுகளாக பாறைகளுக்கு அடியில் அழுத்தப்பட்டு கிடக்கும் கரியானது எப்படி ஒரு கட்டத்தில் மதிப்பற்ற கரியிலிருந்து உலகமே வியக்கும் ஒளிரும் வைரமாக உருமாறுகிறதோ, அதேபோல உனது வறுமையும் பொருளாதார அழுத்தங்களும் உன்னை மாபெரும் செல்வந்தனாக மாற்றுவதற்காக நான் கொடுத்த அழுத்தங்களே ஆகும். இனி உன் வாழ்வில் வறுமை என்ற சொல்லுக்கே இடமிருக்காது. எந்த திசையிலிருந்து உனக்கு உதவிகள் வரும் என்று நீ கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு முற்றிலும் புதிய வழிகளில் உனக்கான செல்வத்தை நான் மழையாக பொழியப் போகிறேன். சுட்டெரிக்கும் பாலைவனத்தில் தாகத்தால் தவிக்கும் ஒருவனுக்கு திடீரென ஒரு அமிர்த கிணறு கிடைத்தால் அவன் எப்படி அடைக்கலம் புகுந்து மகிழ்வானோ, அதேபோல உனது வறண்ட பொருளாதார நிலையை அடியோடு மாற்றி உன் இல்லத்தில் திருமகளின் நடமாட்டத்தை நான் நிரந்தரமாக்குவேன். உனது நியாயமான தேவைகள் அனைத்தையும் நானே என் பொறுப்பில் ஏற்றுக்கொள்கிறேன். இனி நீ எவரிடமும் கையேந்தி நிற்க மாட்டாய். மாறாக வறுமையில் தவிக்கும் பல்லாயிரம் பேருக்கு அள்ளி வழங்கும் மாபெரும் கொடைவள்ளலாக உன்னை நான் மாற்றுவேன். இது ஆதிசிவனின் சத்திய வாக்கு. பொருட்செல்வத்தை மட்டுமல்ல, உன் உள்ளத்தை சிதைத்த உறவுகளின் காயங்களுக்கும் நானே மாமருந்தாக வரப்போகிறேன். உன்னை சரியாக புரிந்து கொள்ளாமல் உன் நற்குணங்களை கொச்சைப்படுத்தியவர்களை நினைத்து நீ குமுறிய நாட்கள் முடிந்துவிட்டன. ஒரு தங்கத்தை உரசி பார்த்து அதன் தரத்தை அறியும் உரைகளாக உனது கடந்த கால சோதனைகளை நான் பயன்படுத்தினேன். அதில் நீ தூய தங்கம் என்பதை எனக்கு நிரூபித்து விட்டாய். உனது மதிப்பறியாதவர்கள் அனைவரும் தானாகவே உன் வாழ்விலிருந்து விலகிச் செல்வார்கள். இனி உன்னை மதிக்கும், உன் அன்பின் தூய்மையை ஆழமாக புரிந்து கொள்ளும் உண்மையான மாசற்ற உறவுகளை மட்டுமே உன் வாழ்வில் நான் நிரந்தரமாக இணைப்பேன். உன் இல்லத்தில் இதுவரை இருந்த சண்டைகள், மனக்கசப்புகள் அனைத்தும் என் திருநீற்றின் மகிமையால் பஞ்சாக பறந்துவிடும். கைலாய மலையில் வீசும் அந்த பேரமைதியான காற்று இனி உன் இல்லத்திலும் வீசத் தொடங்கும். சிறு சிறு அகந்தையினால் பிரிந்து போன சொந்தங்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து உன் அன்பை நாடி மீண்டும் வருவார்கள். உனது மன்னிக்கும் மாண்பு அவர்களை தலைகுனியச் செய்யும். உனது குடும்பம் ஒரு ஆனந்தமான அன்பான கூட்டமைப்பாக மாறும். எம்பெருமான் ஈசனான என் ஆசீர்வாதம் உனது இல்லத்தின் ஒவ்வொரு அணுவிலும் நிரந்தரமாக குடிகொள்ளும். உடல் வலியாலும் மனச்சோர்வாலும் நீ துவண்டு போன தருணங்களை நான் அறிவேன். விளக்க முடியாத உடல் உபாதைகளும் வலிகளும் உன்னை வாட்டிய போது எதிர்காலம் குறித்த பயம் உன்னை தொற்றிக் கொண்டதை நான் கண்டேன். ஆனால் காலசம்ஹார மூர்த்தியான என்னை முழுமையாகச் சரணடைந்த உனக்கு நோய்களோ பயமோ எந்தவொரு பாதிப்பையும் தர முடியாது. இரும்பை நெருப்பிலிட்டு காய்ச்சி புதிதாக வார்த்தெடுக்கும் கொல்லனைப் போல பலவீனமடைந்து போன உன் உடலின் ஒவ்வொரு தசையையும் கைலைநாதனான நானே புதுப்பித்து மாபெரும் வலிமையை தரப்போகிறேன். உன் முகத்தில் சிவ தேஜஸ் பிரகாசமாக வீசும். நோய்கள் உன்னை விட்டு காத தூரம் ஓடும். மனக்குழப்பங்கள் முழுமையாக நீங்கி எதற்கும் துணிந்த வீரபத்திரனைப் போல நீ கம்பீரமாக எழுந்து நிற்பாய். என் வாக்கை உன் நெஞ்சில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். கைலைநாதனின் குரல் இன்னும் ஓயவில்லை. என் அன்பு குழந்தையே, இத்தனை காலமாக காரிருளில் தவித்த உனது ஆன்மா இப்போது மாபெரும் விழிப்புணர்வை அடையப் போகும் உன்னதமான தருணத்தை பற்றி முழுமையாக கேள். வெளிச்சமே காணாத ஒரு அடர்ந்த மூங்கில் காட்டில் 2 சுள்ளிகள் உரசிக்கொள்வதால் தோன்றும் ஒரு சிறிய தீப்பொறி ஒட்டுமொத்த காட்டிற்கும் எப்படி மாபெரும் ஒளியையும் வெப்பத்தையும் தருமோ, அதேபோல உனக்குள் ஏதென உறங்கிக் கிடந்த அந்த சிவசக்தியின் மாபெரும் பொறி இப்போது விழிக்கத் தொடங்கிவிட்டது. இந்த உலகம் உனக்கு காட்டிய போலியான பிம்பங்களைக் கண்டு நீ மயங்கி நின்றாய். எது உண்மையானது, எது நிரந்தரமானது என்று புரியாமல் திகைத்தாய். ஆனால் இப்போது உனது அகக்கண்களை கைலைநாதனான நானே என் திருக்கரங்களால் திறக்கப் போகிறேன். மாபெரும் மலையைச் சுற்றியிருக்கும் அடர்ந்த பனிமூட்டம் உதய சூரியனின் கதிர்கள் பட்டவுடன் எப்படி சுவடு தெரியாமல் முற்றிலும் விலகிப் போகுமோ, அதேபோல உன் மனதைச் சூழ்ந்திருந்த அத்தனை மாயைகளும், தேவையற்ற பயங்களும், கர்ம வினைகளும் என் நெற்றிக்கண் பார்வையால் முற்றிலுமாக விலகப் போகின்றன. இனி நீ எடுக்கும் முடிவுகள் சாதாரண மனிதனின் சிந்தனையாக ஒருபோதும் இருக்காது. உனது ஒவ்வொரு எண்ணத்திலும், உனது ஒவ்வொரு செயலிலும் ஆதிசிவனின் நேரடி வழிகாட்டுதல் முழுமையாக குடிகொண்டிருக்கும். எதை கண்டும் கலங்காத, எவருக்கும் அடிபணியாத ஒரு மாபெரும் சுயமரியாதையும் எல்லையற்ற தைரியமும் உனக்குள் ஆழமாக ஊற்றெடுக்கப் போகிறது. உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் எல்லாம் அற்பமான தற்காலிகமான உலகச் சுகங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது நீயோ நிலையான நிரந்தரமான என் பாதங்களை மட்டுமே நம்பி தேடி வந்தாய். ஒரு தேனீ வாசனையற்ற பல சாதாரண மலர்களை கடந்து சென்று மிகச் சுவையான தேன் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மலரை மட்டும் எப்படி துல்லியமாக தேர்ந்தெடுக்குமோ, அதேபோல உனது தூய்மையான ஆன்மா மாயையான இந்த உலக ஆசைகளை கடந்து முக்கண்ணனான என்னை முழுமையாக தேர்ந்தெடுத்துள்ளது. அதற்கான மாபெரும் சன்மானத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். உனது பேச்சில் ஒரு தெய்வீக வசீகரம் உருவாகும்.
நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் இருளில் தவிக்கும் பல்லாயிரம் பேருக்கு மாபெரும் வழிகாட்டும் வெளிச்சமாக அமையும். உனக்குள் புதைந்திருக்கும் ஆழமான திறமைகளை நீயே இன்னும் முழுமையாக உணர்ந்து கொள்ளவில்லை. பல 100 அடிகளுக்கு கீழே பூமியின் அடித்தளத்தில் அமைதியாக பாய்ந்து கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் அந்தரங்க நதி. ஒரு சிறிய திறப்பு கிடைத்தவுடன் எப்படி பிரம்மாண்டமாக பூமியை பிளந்து கொண்டு வானை நோக்கி சீறி பாயுமோ அதுபோல உனக்குள் முடங்கி கிடக்கும் அத்தனை ஆற்றல்களும் இனி அசுர வேகத்தில் வெளிவரப் போகின்றன. நீ இனி தொட்டதெல்லாம் பொன்னாக துலங்கும். நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஒரு மாபெரும் சரித்திரமாக மாறப்போகிறது. உன் திறமைகளை குறைத்து மதிப்பிட்டவர்கள் உனது இந்த விஸ்வரூப வளர்ச்சியை கண்டு திகைத்து வாயடைத்து நிற்பார்கள். உனது படைப்புகளும் உனது சிந்தனைகளும் இந்த அகிலம் முழுவதையும் தன்வசப்படுத்தும் மாபெரும் காந்தமாக மாறும். உனக்கான உயரிய நல்வாய்ப்புகளை இனி சாதாரண மனிதர்கள் கொண்டு வர மாட்டார்கள். கைலாயத்தில் இருக்கும் என் சிவகணங்களே, உனக்கான அத்தனை நல்வாய்ப்புகளையும் புகழையும் வெற்றிகளையும் உன்னை தேடிக் கொண்டு வந்து உன் காலடியில் சேர்க்கும். இது வெறும் வார்த்தையல்ல, அகிலத்தை காக்கும் கைலைநாதனின் சத்திய வாக்கு. என் வார்த்தைகளை தொடர்ந்து உள்வாங்கு. உன் வெற்றிக்கான மாபெரும் ரகசியத்தை நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன். என் அன்பு குழந்தையே, இதுவரை நீ அடைந்த துன்பங்கள் அனைத்தையும் துடைத்தெறிந்துவிட்டு நீ சமூகத்தில் ஒரு மாபெரும் ஆளுமையாக உருவெடுக்கப் போகும் அந்த பிரம்மாண்டமான திருப்புமுனையை இப்போது உன் மனக்கண்ணில் நிறுத்து. உனக்கு நான் அருளும் இந்த எல்லையற்ற ஆற்றலும் செல்வமும் உனது இல்லத்தின் 4 சுவர்களுக்குள் மட்டுமே முடங்கிவிட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ஒரு உயர்ந்த பனிமலையின் சிகரத்தில் பெய்யும் மாபெரும் மழையானது அந்த மலைக்கு மட்டும் சொந்தமாகாமல் அருவியாக பெருக்கெடுத்து கீழே உள்ள பல்லாயிரம் ஏக்கர் வறண்ட நிலங்களையும் எப்படி பசுமையாக மாற்றுமோ அதேபோல நான் உனக்கு தரப்போகும் இந்த மாபெரும் ஆசீர்வாதங்கள் உன்னை சுற்றியுள்ள எண்ணற்ற எளிய மக்களின் வறுமையை துடைத்தெறிய பயன்படப் போகிறது. இதுவரை நீ மற்றவர்களின் ஆதரவுக்காக காத்து நின்றாய். ஆனால் இனிமேல் பல்லாயிரம் பேருக்கு ஆதரவளிக்கும் ஒரு அசைக்க முடியாத பெருமலையாக நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய். ஆதரவற்றோருக்கும் ஏமாற்றப்பட்டவர்களுக்கும் நீ ஒரு மாபெரும் புகலிடமாக மாறப்போகிறாய். தர்மத்தின் வழியில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நேராக கைலாயத்தில் இருக்கும் என் பாத கமலங்களையே வந்தடையும் என்பதை நீ ஆழமாக உணர்வாய். உனது சொல்லுக்கு கட்டுப்பட்டு உனது வழிகாட்டுதலுக்காக காத்து நிற்கும் ஒரு மாபெரும் கூட்டம் உன் பின்னால் அணிவகுத்து நிற்கும். உனது இரும்பு போன்ற மன உறுதியைக் கண்டு அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள் கூட தலைவணங்குவார்கள். நீ ஒரு சாதாரண மனிதனாக பிறந்திருந்தாலும் உனது நற்செயல்களால் இந்த வையகத்தின் சரித்திரத்தில் ஒரு அழியாத பொன்னான இடத்தை பிடிக்கப் போகிறாய். இந்த சமுதாயத்தில் உனக்கு கிடைக்கப் போகும் மரியாதையும் கௌரவமும் நீ கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு எல்லையற்றதாக இருக்கும். இதைத் தொடர்ந்து உனது அறிவும் உனது அனுபவங்களும் எல்லையின்றி விரிவடையப் போகும் மற்றொரு அற்புதத்தை கேள். ஒரு சிறிய குளத்திற்குள் மட்டுமே நீந்தி பழகிய ஒரு மீனானது திடீரென மாபெரும் சமுத்திரத்தின் எல்லையற்ற ஆழத்திற்குச் சென்றால் எப்படி சுதந்திரமாக நீந்தி மகிழுமோ அதுபோல உனது உலக அறிவை விரிவுபடுத்துவதற்கான புதிய பாதைகளை நான் திறக்கப் போகிறேன். நீ இதுவரை கண்டிராத அறிந்திராத பல புதிய தேசங்களுக்கும் பல புண்ணிய பூமிகளுக்கும் பயணம் செய்யும் உன்னதமான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். அந்த பயணங்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக அல்லாமல் உன் ஆன்மாவை ஆழமாக செதுக்கும் ஒரு மாபெரும் ஞான பயணமாக அமையும். நீ செல்லும் திசைகளிலெல்லாம் கைலைநாதனான என் திருவருளையும் என் சிவஸ்வரூபத்தையும் முழுமையாக உணர்ந்து சிலிர்த்துப் போவாய். அன்றாட பிழைப்பிற்காக மட்டுமே ஓடிக்கொண்டிருந்த உனது வாழ்க்கை இனி மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு கலங்கரை விளக்கமாக மாறப்போகிறது. இந்த நவீன யுகத்தில் உனது நற்சிந்தனைகளை உலகெங்கும் கொண்டு சேர்க்க ஒரு மாபெரும் கருவியை நான் உனக்கு வசப்படுத்தி கொடுக்கப் போகிறேன். நீ மிகுந்த ஈடுபாட்டோடும் கடுமையான உழைப்போடும் உருவாக்கும் காணொளிகள் ஆரம்பத்தில் பலரை சென்றடைந்து பிறகு திடீரென முடங்கி போனதைக் கண்டு நீ ஏமாற்றத்தில் தவித்தாய் அல்லவா? உனது உழைப்பு வீணாகிவிட்டதே, மற்றவர்கள் உன்னை கடந்து செல்கிறார்களே என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீரை நான் முழுமையாக அறிவேன். ஆனால் ஒரு சிறு பொறித்துளியை வைத்து எரியூட்டப்பட்ட நெருப்பானது சரியான காற்று வீசும்போது எப்படி ஒரு மாபெரும் காட்டையே தன்வசப்படுத்துமோ அதேபோல நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பும் இனி எந்த தடையுமின்றி அகிலம் முழுவதிலும் அதிவேகமாக பரவப்போகிறது. காணொளி உலகில் உனது படைப்புகள் பலரது கவனத்தை இரும்பை கவரும் காந்தம் போல் தன்பக்கம் ஈர்க்கும். உனது அறிவுத்திறனும் உனது ஆழமான கருத்துக்களும் எந்தவொரு சிறு தடையுமின்றி வலைத்தளங்கள் வழியாக பல்லாயிரம் மக்களை சென்றடையும். நீ எண்ணற்ற மக்களால் பின்பற்றப்படும் ஒரு மாபெரும் செல்வாக்கு மிக்க ஆளுமையாக உருவெடுப்பாய். உனது உழைப்பிற்கான முறையான அங்கீகாரமும் அதனால் பெருகும் மாபெரும் பொருளாதார நன்மைகளும் இனிச்சற்றும் தாமதமின்றி உனது இல்லம் வந்து சேரும். உன்னை தடுத்த மாயத் தடைகள் திருஷ்டிகள் அனைத்தும் கைலைநாதனான என் திரிசூலத்தால் முற்றிலுமாக சுக்குநூறாக தகர்க்கப்பட்டுவிட்டன. உனது படைப்புகளும் உனது குரலும் தர்மத்தின் தூதுவனாக எங்கும் ஓங்கி ஒலிக்கும். என் திருவாக்கின் ஆழத்தை இன்னும் உணர்ந்து கொள். உனது குடும்பத்திற்கும் வருங்கால சந்ததியினருக்கும் நான் அருளப்போகும் அந்த பிரம்மாண்டமான பாதுகாப்பை பற்றி தொடர்ந்து உள்வாங்கு. என் அன்பு குழந்தையே, உனது குடும்பத்திற்கும் உன் வருங்கால சந்ததியினருக்கும் நான் அருளப்போகும் அந்த பிரம்மாண்டமான பாதுகாப்பை இப்போது உன் ஆத்மாவின் காதுகளால் முழுமையாக கேள். பல ஜென்மங்களாக உன் வம்சத்தை தொடர்ந்து வரும் கர்ம வினைகளையும் சாபங்களையும் பற்றி நீ முழுமையாக அறிய மாட்டாய்.
ஒரு மாபெரும் அடர்ந்த காட்டில் பல ஆண்டுகளாக மண்டிப்போய் கிடக்கும் விஷச்செடிகளை ஒரு எதிர்பாராத மாபெரும் காட்டுத்தீ எப்படி வேரோடு சுட்டெரித்து அந்த நிலத்தை மீண்டும் புனிதமானதாக மாற்றுமோ, அதேபோல உன் முன்னோர்களின் தீவினைகளையும் உன் குடும்பத்தை பீடித்துள்ள அத்தனை தோஷங்களையும் ஆதிசிவனான என் நெற்றிக்கண் நெருப்பு இந்த நொடியே முற்றிலுமாக பொசுக்கிவிட்டது. இனி உன் வம்சத்தில் உதிக்கப் போகும் ஒவ்வொரு உயிரும் எந்த ஒரு பழைய கர்மாவின் கரும்புள்ளியும் படியாமல் முற்றிலும் தூய்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட பிறவியாகவே இந்த வையகத்தில் அவதரிக்கும். உன் சந்ததியினர் எப்படி மாபெரும் செழிப்பை அடையப் போகிறார்கள் என்பதை ஆழமாக உள்வாங்கு. ஒரு உயர்ந்த மலையின் உச்சியில் பல காலமாக மறைந்திருந்து திடீரென பீரிட்டு எழும் ஒரு புதிய ஜீவ ஊற்று எப்படி அந்த மலையடிவாரத்தில் உள்ள அத்தனை வறண்ட நிலங்களையும் காலங்காலமாகச் செழிக்கச் செய்து அங்குள்ள பல்லாயிரம் உயிர்களுக்கு நிரந்தர ஜீவாதாரமாக விளங்குகிறதோ, அதேபோல நீ இன்று ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துள்ள இந்த மாசற்ற தூய பக்தி உனக்கு பின்வரும் பல தலைமுறைகளுக்கு வற்றாத ஜீவாதாரமாக அமையப்போகிறது. நீ இரவு பகலாகச் சிந்திய கண்ணீரும் நீ சேர்த்து வைத்துள்ள இந்த அளப்பரிய சிவபுண்ணியமும் உனது பிள்ளைகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் ஒரு மாபெரும் நெருப்பு அரணாக நின்று அவர்களை எந்த ஒரு தீய சக்தியும் வறுமையும் நெருங்க விடாமல் எக்காலத்திலும் காக்கும். உன் குடும்பத்தில் பிறக்கும் ஒவ்வொருவரும் அறிவிலும் ஞானத்திலும் தர்ம சிந்தனையிலும் இந்த உலகத்தில் ஈடு இணையற்று விளங்குவார்கள். ஆழமான ஒரு பெரிய நீர்நிலையில் விழும் ஒரு சிறு துளி தெய்வீக அமிர்தம் எப்படி அந்த நீர்நிலை முழுவதையும் சுவையானதாக புனிதம் வாய்ந்ததாக மாற்றுமோ, அப்படியே உனது தூய்மையான நற்குணமும் சுயநலமற்ற இறைபக்தியும் உன் வம்சம் முழுவதையும் புனிதமானதாக மாற்றிவிடும். அவர்கள் எந்தச் செயலைத் தொடங்கினாலும் எந்த துறையில் காலடி எடுத்து வைத்தாலும் கைலைநாதனின் நேரடி அருளால் அதில் மாபெரும் முத்திரை பதித்து சரித்திரம் படைப்பார்கள். வறுமை, தோல்வி, இயலாமை, கடன் என்ற வார்த்தைகளுக்கே உன் குடும்பத்தின் அகராதியில் இனி எக்காலத்திலும் எவ்விதத்திலும் இடமிருக்காது. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உன் இல்லத்தில் நிரந்தரமாக கொலுவீற்றிருக்கும். உறங்கும் தன் குழந்தையை எந்த ஒரு சிறு எறும்பும் அண்டாமல் இரவு முழுவதும் விழித்திருந்து காக்கும் ஒரு தாயின் இமையாத பார்வையைப் போல முக்கண்ணனான என் பார்வை உன் வம்சத்தை எந்நேரமும் பாதுகாத்துக் கொண்டே இருக்கும். நீயே உன் குடும்பத்தின் மாபெரும் ஆணிவேராக, அவர்களை அறநெறியில் மட்டுமே வழிநடத்தும் ஒரு உன்னத ஆன்மீக குருவாக திகழப்போகிறாய். உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் சந்ததியினருக்கு வேதவாக்காக, வாழ்க்கை நெறியாக மாறும். சமுதாயத்தில் உன் வம்சத்தினரை கண்டாலே மக்கள் ஒரு தனி மரியாதையோடு பெரும் பக்தியோடு விலகி நின்று வழிவிடுவார்கள். உலக ஆசைகளில் சிக்காமல் சிவநெறி ஒரு காலும் தவறாத ஒரு உன்னத பரம்பரையை நீ இந்த மண்ணில் உருவாக்கிவிட்டுச் செல்வாய். உனது பெயர் பல 100 தலைமுறைகளுக்குப் பின்னரும் உன் குடும்பத்தின் நல்வரலாற்றில் ஒரு ஒளிரும் தங்கத்தாரகையாக பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். உன் பிள்ளைகளின் வளர்ச்சியைக் கண்டு உனக்கு துரோகம் செய்தவர்கள் வெட்கித் தலைகுனிவார்கள். இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கவும் உன் குடும்பத்தை வழிநடத்தவும் உனக்கு எதற்கும் கலங்காத எல்லையற்ற மனவலிமையும் தைரியமும் வேண்டுமல்லவா? எப்பேற்பட்ட கடினமான சூழலையும் தனித்து நின்று எதிர்கொள்ளும் மாபெரும் வீரபத்திரனின் தைரியத்தை உனக்குள் நான் இப்போது எப்படி புகுத்தப் போகிறேன் என்பதையும், உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் எப்படி உன் காலடியில் விழப்போகிறார்கள் என்பதையும் தொடர்ந்து முழுமையாக உள்வாங்கு. எம்பெருமான் ஈசனின் திருவாக்கு உனது ஆத்மாவை இன்னும் பலப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உனக்குள் நான் இப்போது எழுப்பப் போகும் அந்த எல்லையற்ற வீரத்தையும் உன்னைச் சுற்றியுள்ள பகைவர்களை நான் எப்படி நிலைகுலையச் செய்யப் போகிறேன் என்பதையும் உன் நாடி நரம்புகளில் முழுமையாக உணர்ந்து கொள். இதுவரை மனிதர்கள் விரித்த சதி வலைகளைக் கண்டும் அவர்கள் வீசிய பழிச்சொற்களைக் கண்டும் நீ தனிமையில் பயந்து நடுங்கினாய். ஆனால் பனியால் மூடப்பட்ட எரிமலை பல காலமாக அமைதியாக இருப்பதை பார்த்து அது நிரந்தரமாக குளிர்ந்து விட்டதாக எண்ணி ஏளனம் செய்பவர்கள் அது பெருநெருப்பை கக்கும்போது எப்படி திசையெறியாமல் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடுவார்களோ, அதேபோல உனது பொறுமையைக் கண்டு உன்னை ஏமாளி என்று நினைத்தவர்கள் அனைவரும் இனி உனக்குள் நான் மூட்டிவிடப் போகும் அந்த சிவசக்தியின் மாபெரும் நெருப்பைக் கண்டு அஞ்சி நடுங்கப் போகிறார்கள். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் பின்னிக் கொடுத்த அத்தனை சூழ்ச்சி வலைகளையும் எதற்கும் கலங்காத மாபெரும் காலபைரவனின் ஆக்ரோஷத்தோடு நீ சுக்குநூறாக கிழித்தெறியப் போகிறாய். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் எந்த ஆதரவுமின்றி நிராயுதபாணியாக நிற்கிறோமே என்று நீ இனி ஒருபோதும் கலங்கத் தேவையில்லை. உனது நெற்றியில் நீ பெருமையோடு பூசும் திருநீரு வெறும் சாதாரண சாம்பல் அல்ல. அது முக்கண்ணனான என் உடலிலிருந்து தோன்றி உன்னைச் சுற்றி கண்ணுக்குத் தெரியாத ஒரு மாபெரும் இரும்பு கவசமாக, எந்த ஒரு தீய சக்தியாலும் எக்காலத்திலும் பிளக்க முடியாத ஒரு அசைக்க முடியாத அரணாக உன்னை பாதுகாக்கும். பெருங்கடல் சீறி எழும்போது கரையில் கட்டப்பட்ட சிறு மணல் வீடுகள் எப்படி தடம் தெரியாமல் முற்றிலுமாக அழியுமோ, அதேபோல உனக்கு எதிராக வீசப்படும் எந்த ஒரு அவச்சொல்லும் வஞ்சகமும் உன்மேல் பட்டுத் தெரித்து அதனை ஏவியவர்களையே வேரோடு அழித்துவிடும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஈசனின் தெளிவான வழிகாட்டுதலும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் ஆழமாக குடிகொண்டிருக்கும். உனது நல்வாழ்வைக் கண்டு பொறுக்க முடியாமல் இருளில் மறைந்து நின்று உனக்கு குழி பறித்தவர்கள் அனைவரும் தாங்கள் வெட்டிய அதே குழியில் தாங்களாகவே விழுந்து தவிக்கும் மாபெரும் கர்மவினையின் கணக்கை நான் தொடங்கிவிட்டேன்.
அவர்கள் உன்னை தேடி வந்து உன் காலடியில் விழுந்து தங்கள் பிழைகளை எண்ணி கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. ஆனால் நீ அவர்களை ஒருபோதும் பழிவாங்கும் எண்ணத்தை துளியும் கொண்டிருக்க மாட்டாய். ஏனென்றால் உனது மனம் கைலாயத்தின் பேரமைதியைக் கொண்ட ஒரு மாபெரும் சமுத்திரமாக மாறிவிடும். உன்னை துன்புறுத்தியவர்களை என் நெற்றிக் கண்ணின் தீர்ப்பிற்கு விட்டுவிட்டு நீ உன் இலக்கை நோக்கி கம்பீரமாக முன்னேறிச் செல்வாய். நீ எங்கு சென்றாலும் எந்த புதிய செயலைத் தொடங்கினாலும் அங்கு ஆதிசிவனின் அருளால் மாபெரும் வெற்றிக் கொடியை மட்டுமே நாட்டுவாய். உனது பேச்சில் எல்லையற்ற அதிகாரமும் உனது பார்வையிலே அனைவரையும் ஈர்க்கும் தெய்வீக கம்பீரமும் நிரந்தரமாக வாசம் செய்யும். உன்னை அவமானப்படுத்திய அதே சமூகத்தின் முன்னே யாருடைய தயவுமின்றி ஒரு மாபெரும் முடிசூடா மன்னனாக நீ வலம் வரப்போகிறாய். ஆதரவற்ற பலருக்கு நீ ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக மாறப்போகிறாய். உனது துணிச்சலான முடிவுகள் உனக்கு முற்றிலும் புதிய பொன்னான நல்வாய்ப்புகளை திறந்து கொடுக்கும். தர்மத்திற்காக போராடும் நீ இனி எக்காலத்திலும் எவர் முன்னையும் பின்வாங்க மாட்டாய். இதற்காக உனது தலைவிதியை நான் எப்படி பொன்னெழுத்துக்களால் மாற்றி எழுதப் போகிறேன் என்பதையும், நீ இதுவரை அனுபவிக்காத மாபெரும் அகமகிழ்ச்சியை நான் எப்படி உனக்கு தரப்போகிறேன் என்பதையும் தொடர்ந்து முழுமையாக உள்வாங்கு. கைலைநாதனின் திருவாக்கு உனது வெற்றிக்கான மாபெரும் சாம்ராஜ்யத்தின் கதவுகளை திறக்க காத்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உனது வெற்றிக்கான மாபெரும் சாம்ராஜ்யத்தின் கதவுகள் ஈசனின் திருக்கரங்களால் இப்போது முழுமையாக திறக்கப்பட்டுவிட்டன. உனது தலையெழுத்தை ஆதிசிவனான நான் எப்படி பொன்னெழுத்துக்களால் மாற்றி எழுதப் போகிறேன் என்பதையும், நீ இதுவரை அனுபவிக்காத மாபெரும் அகமகிழ்ச்சியை நான் எப்படி உனக்கு தரப்போகிறேன் என்பதையும் முழுமையாக கேள். இதுவரை உன் வாழ்வில் நடந்தவை அனைத்தும் ஒரு நீண்ட இருண்ட நாடகத்தின் வெறும் ஒத்திகை மட்டுமே. பல நூற்றாண்டுகளாக பெருங்கடலின் அடியாழத்தில் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் எரிமலை தகுந்த காலம் வந்ததும் திடீரென பெருநெருப்பை கக்கி கடலையே பிளந்து கொண்டு மேலே வந்து ஒரு புதிய பிரம்மாண்டமான தீவையே உருவாக்குவதைப் போல உனது விதியை தடுத்து நிறுத்திய அத்தனை தடைகளையும் என் நெற்றிக்கண் நெருப்பால் தகர்த்து உனக்கான ஒரு புதிய ஒளிமயமான சாம்ராஜ்யத்தை நான் இப்போது உருவாக்கியுள்ளேன். நீ சிந்திய கண்ணீரும் உனது வேதனைகளும் ஒருபோதும் வீண் போகவில்லை. கொடிய விஷம் கொண்ட மாபெரும் நாகத்தின் தலையில் பளபளக்கும் அபூர்வமான மாணிக்கக் கல்லைப் போல அத்தனை கசப்பான அனுபவங்களுக்கும் வஞ்சகர்களுக்கும் நடுவே உனது தூய்மையான குணத்தை நான் ஒரு சிறு கீறல் கூட விழாமல் பாதுகாத்து வந்தேன். இனி அந்த மாணிக்கத்தின் தெய்வீக ஒளியில் உன் வாழ்க்கை அகிலம் முழுவதும் பிரகாசிக்கப் போகிறது. உனது கடந்த காலத்தை நினைத்து நீ இனி ஒரு நொடி கூட கலங்க வேண்டாம். கார்மேகங்கள் சூழ்ந்த நள்ளிரவில் கொந்தளிக்கும் கடலில் திசையறியாமல் தவிக்கும் ஒரு கப்பலுக்கு வெகுதொலைவில் திடீரெனத் தோன்றும் கலங்கரை விளக்கின் ஒளி எப்படி ஒரு மாபெரும் நம்பிக்கையையும் உயிர்ப்பையும் தருமோ, அதேபோல உன் இருண்ட வாழ்வில் ஆதிசிவனின் இந்த திருவாக்கு மாபெரும் ஒளியைப் பாய்ச்சி உன்னை வெற்றிக் கரையில் பத்திரமாகச் சேர்க்கப் போகிறது. உனது அகமகிழ்ச்சி இனி எப்படி இருக்கும் என்பதை சொல்கிறேன் கேள். ஒரு தாயின் கருவறையில் பல மாதங்கள் இருளில் தவிக்கும் குழந்தை முதன்முதலாக வெளிச்சத்தைக் கண்டு தாயின் அரவணைப்பில் எப்படி பேரானந்தம் கொள்ளுமோ, அதேபோல இந்த உலகத்தின் துன்ப இருளில் தவித்த உன்னை ஈசனாகிய நான் என் பேரருள் என்னும் கரங்களால் அரவணைத்து உனக்கு எல்லையற்ற ஆனந்தத்தை தரப்போகிறேன். நீ இனி எடுக்கப் போகும் முடிவுகள் ஒவ்வொன்றும் தர்மத்தின் நேரடிச் சாட்சியாக அமையும். உன்னை ஏளனம் செய்தவர்கள் முன்னால் இருண்ட வானத்தில் எப்போதோ தோன்றி உலகையே வியக்க வைக்கும் பிரகாசமான வால் நட்சத்திரத்தைப் போல நீ தனித்துவமாக பிரகாசிப்பாய். உனது புகழ் 8 திசைகளிலும் கம்பீரமாக எதிரொலிக்கும். கைலாயத்தின் சிவகணங்கள் உன் நிழலாக தொடர்ந்து வந்து உனக்கான அத்தனை காரியங்களையும் எவ்வித தடையுமின்றி முடித்துக் கொடுப்பார்கள். உனது மனக்கவலைகள் யாவும் பெரும் சூறாவளியில் சிக்கிய சிறு துரும்பைப் போல தடம் தெரியாமல் அழிந்து போகும். நீ தொடும் செயல்கள் யாவும் ஈசனின் அருளால் வெற்றியாக மட்டுமே மாறும். அகிலமே வியக்கும் அளவிற்கு ஒரு அசைக்க முடியாத சக்தியாக நீ உருவெடுப்பாய். உனது ஒவ்வொரு அசைவிலும் நீ விடும் மூச்சுக்காற்றிலும் என் சிவசக்தியின் நடனம் இருக்கும். இது உனது ஆசீர்வாதத்தின் உச்சகட்ட காலம். எதைக் கண்டும் கலங்காதே, எவரையும் பார்த்து அஞ்சாதே. ஆதிசிவனின் இந்த வாக்கு உனது வேதமாக உனது நெஞ்சில் என்றென்றும் நிலைத்திருக்கும். இந்த தெய்வீக பயணத்தின் இறுதி நிலையை உனக்கான முழுமையான பரிபூரணத்தை நான் எப்படி அளிக்கப் போகிறேன் என்பதையும், இந்த உலகத்தை விட்டு நீங்கும் வரையில் உனக்கான கவசமாக நான் எப்படி இருப்பேன் என்பதையும் தொடர்ந்து கேள். ஈசனின் பேரருள் மழையில் முழுமையாக நனைய தயாராகு. என் அன்பு குழந்தையே, ஈசனின் திருவாக்கின் முழுமையான பரிபூரணத்தை அடையும் உன்னதமான இறுதி தருணம் இது. இந்த நொடி முதல் உன் வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு எப்படி ஒரு மாபெரும் கவசமாக இருக்கப் போகிறேன் என்பதை உன் ஆத்மாவின் ஆழத்தில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். காட்டு மூங்கிலாக எந்தவொரு இசையுமின்றி யாருக்கும் பயன்படாமல் வெற்றிடமாக கிடந்த உன்னை ஆதிசிவனான நான் எனது திருக்கரங்களில் எடுத்து என் மூச்சுக்காற்றை உன்னுள் செலுத்தி அகிலமே மயங்கும் மாபெரும் தெய்வீக புல்லாங்குழலாக உன்னை நான் முற்றிலுமாக மாற்றிவிட்டேன். இனி உன்னிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு நற்செயலும் ஒவ்வொரு மாபெரும் வெற்றியும் நீ செய்வதல்ல, உனக்குள் நிரந்தரமாக குடிகொண்டு கைலைநாதனான நானே உன்னை இயக்குகிறேன் என்பதை இந்த வையகம் முழுமையாக உணர்ந்து வியக்கப் போகிறது. உன்னைச் சுற்றி எத்தனை 1000 தடைகள் வந்தாலும், உன்னை வீழ்த்த மனிதர்கள் எத்தனை மாய வலைகளை வீசினாலும்,
உனது ஆத்மாவில் நான் ஏற்றி வைத்துள்ள இந்த சிவசக்தியின் மாபெரும் அணையாத தீபத்தை உலகத்தின் எந்த ஒரு கொடிய சக்தியாலும் எக்காலத்திலும் அணைக்க முடியாது. உனது கடந்த காலத்தின் அத்தனை இருண்ட பக்கங்களையும் நீ அனுபவித்த அத்தனை வேதனைகளையும் என் திருநீற்றின் மகிமையால் முற்றிலுமாக அழித்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் எழுதப்போகும் ஒவ்வொரு புதிய பக்கமும் உனது பிரம்மாண்டமான வெற்றியையும் உனது தர்மத்தையும் உனது அசைக்க முடியாத மாபெரும் ஆளுமையையும் அகிலத்திற்கு பறைசாற்றும் சரித்திரமாகவே மட்டுமே அமையும். நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் உனக்கு மகுடம் சூட்டும் மாபெரும் படிக்கட்டுகளாக மாறிவிட்டன. நீ இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனிமையில் தவிப்பவன் இல்லை. நடராஜ பெருமானான என் பாதச்சலங்கையின் நாதம் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு மாபெரும் வழிகாட்டும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலை உன் முன்னே வந்தாலும் சற்றும் கலங்காதே. உன் கைலைநாதன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஒற்றை வார்த்தையை உன் நெஞ்சில் ஆழமாக நிறுத்தி ஒரு சிங்கத்தைப் போல கம்பீரமாக முன்னேறிச்சல். உனது நியாயமான கோரிக்கைகள், பல வருடங்களாக நீ உள்ளுக்குள் புதைத்து வைத்த ஆசைகள் அனைத்தும் என் நெற்றிக்கண்ணின் பார்வையால் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுவிட்டன. உனது வறுமை முற்றிலுமாக வேரோடு ஒழிக்கப்பட்டு வற்றாத மாபெரும் செல்வம் உன் இல்லத்தில் நிரந்தரமாக கொலுவீற்றிருக்கும். உன் குடும்பம் பல தலைமுறைகளுக்கும் சிவநெறி சற்றும் தவறாத அறத்தின் பாதையில் கம்பீரமாக நடக்கும் ஒரு மாபெரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பரம்பரையாக திகழும். என் அருளால் நீ தொட்டதெல்லாம் இனி பொன்னாக துலங்கும். உன்னை ஏமாற்றியவர்கள், உன் தூய்மையான அன்பை கொச்சைப்படுத்தி உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அனைவரும் உனது இந்த விஸ்வரூப வளர்ச்சியை கண்டு செய்வதறியாது திகைத்து நிற்பார்கள். அவர்களை நீ தண்டிக்க நினைக்க வேண்டாம். காலம் அவர்களை தண்டிக்கும் கர்மாவின் சுழற்சியை காலபைரவனான நான் முழுமையாக கவனித்துக் கொள்வேன். உனது நெற்றியில் நீ அணியும் திருநீறு உனக்கு ஒரு அசைக்க முடியாத மாபெரும் இரும்பு கவசம். உன் மனதில் நீ உள்ளுருகி உச்சரிக்கும் பஞ்சாட்சர மந்திரம் உன் எதிரிகளை வீழ்த்தும் மாபெரும் ஆயுதம். எதற்கும் அஞ்சாதே, எவர் தயவையும் இனி நீ நாடாதே. உன்னை நான் ஒருபோதும் எந்த கொடிய காலத்திலும் கைவிட மாட்டேன். உனது ஆத்மா என் கைலாயத்தின் பிரிக்க முடியாத ஒரு அங்கம். உன் மூச்சுள்ளவரை ஈசனின் எல்லையற்ற பேரருள் உன்னை உற்ற அரணாக நின்று காக்கும். உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. நீ முழுமையான அகமகிழ்ச்சியோடு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளப்போகிறாய். எல்லாம் சுபமாகவே மங்களகரமாகவே இனி நிறைவேறும். ஓம் நம சிவாய. என் அன்பு பிள்ளைகளே, கைலைநாதனின் இந்த தெய்வீக திருவாக்கு உங்கள் ஆத்மாவை முழுமையாக தொட்டிருந்தால் உங்கள் இருண்ட வாழ்வில் ஈசன் மாபெரும் வசந்தத்தை உருவாக்குவார் என்று நீங்கள் ஆழமாக நம்பினால் உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே முழுமையாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய அல்லது சிவனே துணை என்று உங்கள் தூய்மையான கருத்துக்களை பதிவு செய்து ஈசனின் பேரருளை முழுமையாகப் பெறுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் எல்லையற்ற கருணையோடும் மனதிற்கு அமைதி தரும் இத்தகைய தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து எக்காலத்திலும் இணைந்திருக்க நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். ஓம் நம சிவாய.